இன்ஸ்டாகிராம் கால் ஹிஸ்டரிய எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கால் ஹிஸ்டரி டெலீட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பேசியிருக்கக்கூடிய கால் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் செக்ஷன் போயிட்டு எந்த கால் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கால் பேசின அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டெலீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ஹிஸ்ட்ரி மெசேஜஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மெசேஜஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு மெசேஜஸ்லாம் வேணும், ஒன்லி கால் ஹிஸ்ட்ரியை மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த சேட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசின கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். நடுவில் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் இருக்கும், கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே வரிசையாக இருக்கும். மெசேஜஸ் கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் ஃபார் யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பேசின ஆடியோ கால் வீடியோ கால் ஹிஸ்ட்ரி மட்டும் அதில் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெலீட் ஃபார் யூ அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் டெலீட் ஃபார் யூ கேட்கும். அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மெசேஜஸ்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணியே டெலீட் பண்ணிடலாம். அப்போயே மொத்தமாக உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அப்போ கால் ஹிஸ்ட்ரியோட மெசேஜஸும் சேர்ந்து உங்களுக்கு டெலீட் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேட்டுக்குள்ளே அதை லாங் ப்ரெஸ் பண்ணி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் ஹிஸ்ட்ரியை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணி உங்களால் பார்த்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் கால் ஹிஸ்ட்ரியை ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.